வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திராவிட இயக்க தலைவர்கள், குறிப்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் இயக்க தமிழர் பேரவை, திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட இயக்கங்களினுடைய தலைவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு அளித்திருக்காங்க. அதுல மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜே.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகள் அண்மை காலமாக மத சாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய விதத்துல இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒரு வழக்கறிஞராக இயக்கங்களினுடைய இந்த கடிதம் அப்படின்றது ஒரு புறம், இன்னொரு புறம் அவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தீர்ப்புகளை கொடுக்கிறாரு, கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாரு அப்படின்ற விஷயமும் இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா? என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1967 ஒரு விதமான சிந்தனை போக்கு என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், திராவிட இயல் சிந்தனைன்னு சொல்றாங்க. அந்த திராவிட இயல் சிந்தனை எங்கே மருவி போயிடுச்சுன்னா, அது சுயமரியாதையாகவோ பகுத்தறிவாகவோ சொல்லிக் கொண்டாலும் நிர்வாகத்தில் அது இல்லை. முதலில் நடந்த ஒரு பிறழ்வு அதிலிருந்து என்னன்னா, இது படிப்படியா பார்ப்போம். எதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது வேறு, புரிதலுக்கு அப்பதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமும் அதனுடைய தீவிரமும் புரியும். ஸோ ஆத்திகம் மட்டுமே அல்ல, ஆன்மீகம் இருக்கிறது என்று ஒரு அரசியல் கட்சியாக திமுக வடிவெடுக்கிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு. ஸோ ஒன்று, பெரியார் என்கிற கடவுளே இல்லை என்கிற தத்துவம் எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் அவர் ஒருவரே, அனைவரும் சமம். இதுதான் திமுகவுடைய ஆன்மீகம், திமுகவினுடைய ஆத்திகமற்ற ஆன்மீகம். அது ஆத்திகமற்ற ஆன்மீகம் அப்படியே சொல்லிக்கலாம், அல்லது ஆத்திகம்னு சொல்லிக்கோங்க, நாத்திகமற்ற ஆன்மீகம் சொல்லிக்கோங்க. இதுதான் திமுக. அப்போ இது ஒரு ஆட்சி. அப்போ இது பிரச்சனை இல்லை. இது ஒரு சமத்துவத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற சமத்துவ கோட்பாட்டிற்கு இருப்பதனால் இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிந்தனை, பகுத்தறிவோ சுயமரியாதையோ என்கிற சிந்தனை எங்கு நின்று விட்டது என்றால், சாதிய ரீதியான இடஒதுக்கீடுகளோடு நின்று விடுகிறது. சாதி உங்களுக்கு யார் கொடுத்தா? சாதி எங்கிருந்து பிறக்கிறது? சாதியின் பிறப்பிடம் வர்ணாசிரம தர்மம். ஒருபுறம் அந்த தர்மம் உங்களை பிற்படுத்தி விட்டது என்கிற காரணத்திற்காக அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு பிற்படுத்தப்பட்டதால் உங்களை முன்னேற்றுவதற்காக இடஒதுக்கீடு என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது. ஆனால் அதுவே எங்கே போய் நின்று விடுகிறது என்று சொன்னால், அது வேண்டும், நான் அந்த சாதிய அடையாளத்திலேயே இருப்பேன், அப்படி இருந்தால்தான் எனக்கு அதிகாரம் கிடைக்கும், அப்படி என்று வருகிறது. இப்போ எங்க போய் கெட்டு போச்சுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கிருந்து உங்களை முன் தள்ளுவதற்கு ஒரு ஒதுக்கீடு பயன்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு அதற்கே போனதனால் இந்த சாதிய அமைப்பு முறை, இந்த சிந்தனை என்பது வெளியில வரவே இல்லை. இன்று வரைக்கும் அதுதான் நடக்குது. அப்படி நடக்கிற தன்மையில் என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய சிந்தனை போக்கு என்பது சனாதன சிந்தனை போக்கிலிருந்து மாறவே இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 67 இது வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரியாருடைய சிந்தனை, பெரியார் பூமி, பெரியாரால் வளர்க்கப்பட்டோம், பெரியாரால் தான் படித்தோம், பெரியாரால் தான் அதிகாரத்திற்கு வந்தோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே ஒழிய, இது நாள் வரை அவ்வாறு இடஒதுக்கீடு மூலமாக அல்லது சாதிய பிரதிநிதித்துவத்தின் மூலமாக நீதிபதியானவர்கள் யாராவது ஒருவர் பெரியாரை மேற்கோள் காட்டி தீர்ப்பு எழுதியிருக்கிறாரா? ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ராமாயணத்தை மேற்கோள் காட்டுகிறார், மகாபாரதத்தை மேற்கோள் காட்டுகிறார். இப்ப அவரை ஏன் குற்றம் சொல்றீங்க நான் கேட்கிறேன். அவர் சிந்தனை போக்கில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு தன் திசை போக்கிற்கு அதை செலுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் பெரியார் பூமி என்றும், பெரியாரால் வளர்க்கப்பட்டோம் என்றும், பெரியாரால் அந்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு
இல்ல, வரி எந்த பணத்தை கருத்தியலும் மனதில் இல்லாம சட்டப்படி என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு தானே பார்க்க முடியும். ஐடியாலஜி படி தீர்ப்பு கொடுக்க முடியாது இல்லையா? கொடுப்பேன், என்ன செய்ய முடியும் என்கிறார். இப்ப சொல்லுங்க, எனக்கு நடக்குது இல்ல? ஒன்றா இரண்டா? திரு வாஞ்சிநாதன் என்கிற மதுரையில் அதிகமாக வழக்குகளை நடத்தக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மின்னம்பலத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதில் அவர் துல்லியமாக இந்த குறிப்பிட்ட நீதிபதி எப்படியெல்லாம் நடைமுறைகளை, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை தெளிவாக சொல்றார். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் அமர்த்தப்பட்ட அரசு வழக்கறிஞர்களும் எவ்வாறு துணை போயினர் என்பதையும் சொல்லுகிறார். நீங்க இதை தயவு செய்து ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனையாக இதை அணுகாதீர்கள். இது மிக மிக முக்கியமான விஷயம். இதனுடைய போக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்க கவனிக்கணும். இந்த போக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்கிற இடத்திலிருந்து தொடங்குகிறது. பொதுநல வழக்கிலிருந்து தொடங்குகிறது. பொதுநல வழக்கை நீதிபதி கிருஷ்ணயர் இருந்த காலத்தில் எப்படி சொன்னார்னா, சமதளத்தில் இல்லாமல் கீழே பாதாள உலகம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால தரைக்கே வர முடியாது. தரைக்கு வந்த பிறகுதான் நீதிமன்றத்திற்கு வரணும். அப்படிப்பட்டவர்கள் அக்கறையில் ஒருவர் வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அது பொதுநல வழக்கு. புரியுதுங்களா? அதுக்கு உதாரணம் கொத்தடிமைகள். இப்போ ஒருவர் கொத்தடிமையா இருக்கிறார்னா அவருக்கு சுதந்திரமே இல்லை. அவர் எங்க இந்த நீதிமன்றத்தை அணுகுவாரு? எனக்கு இந்த விடுதலை வேண்டும் என்கிற மனு எப்படி போடுவாரு? அப்போ அப்படி ஒரு இழிநிலை, இருட்டு சமூகம் இருக்கிறது என்றால் அதுக்கு வெளிச்சம் போடுறதுக்கு ஒரு நபர் வர்றாருன்னா அதை பொதுநல வழக்காக கருதி, எனக்கு லோக்கல் ஸ்டாண்டு கிடையாது. ராமு என்பவர் கொத்தடிமையாக இருக்கிறார்னா அவர் விடுதலைக்கு அவர் தான் போராடணும். நான் ஏன் போராடணும்? எனக்கு என்ன இருக்கு? நீ யாரா கேட்கறதுக்கு? அவனுக்கு ஒண்ணு அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சட்டம். லோக்கல் ஸ்டாண்டி. உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அருகதை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. இந்த வழக்கு போடுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு கேட்கலாம். நீ யார்? நீ உனக்கு என்ன போச்சு? அப்படி இல்லை, பொது நலனில் இந்த வழக்கை தொடுக்கலாம். ஆனா அது எப்படி மருவி எங்கு வந்து விட்டது என்றால், நல்லா கவனிங்க, நீதித்துறையில் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது நிர்வாகத்துறையின் அதிகாரங்களை நீதித்துறை கையில் எடுத்துக் கொள்ளுவது. நல்லா கவனிக்கணும். நீதித்துறை எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை, மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் உள்ள முரண்பாடுகளை தீர்த்து வைப்பதற்கு இருக்கிறது. ஏன்னா இப்ப நம்முடைய அதிகாரம் முழுவையும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம கொடுத்துட்றோம். ஒரு தேர்தல் நடக்குது, அன்னைக்கு தேதிக்கு ஒரு வாக்கை தான் நம்ம செலுத்துறோம். ஆனா அது யாருக்கு செலுத்துகிறோம் என்பதை ஒட்டி நம்ம என்ன சொல்லுகிறோமோ அந்த அதிகாரம் முழுக்க தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்துக்கு போயிடுது. அந்த பாராளுமன்றம் ஒரு அமைச்சரவை தெரிவு செய்த உடனே நிர்வாகம் அவங்க கையில போயிடுது. சரிங்களா? அப்ப நம்ம கையில எந்த உரிமையும் இல்லை. நமக்கு ஒரு பாதிப்பு வருது. அப்ப அந்த பாதிப்பு வரும் பொழுது அந்த சட்டத்திலேயோ அந்த நிர்வாகத்திலேயோ நாம நேரா போய் மோத முடியாது அதிகாரத்தை. ஒரு காரணம், நீதானே தெரிவு செய்தாய் அப்படின்ற ஒரு லெஜிட்டிமசி. இன்னொன்று, உங்களுக்கு அதிகாரம் குறையாது. அப்போ நீங்க நீதித்துறையை நாடுறீங்க. இப்ப நீதித்துறை நிர்வாகத்தையும் தனி மனிதனையும் சமமாக பாவித்து சட்டத்தை பார்த்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இது பல விஷயங்கள் நடக்கிறது. மாநிலங்களுக்கு இடையில முரண்பாடு நடக்கலாம், மத்திய மாநில அரசுகளுக்கு நடக்கலாம், தனி மனிதர்களுக்கு நடக்கலாம். இப்படி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஃபோரமாக அது இருக்கு. அதுல அதிகபட்சமா கான்ஸ்டிடியூஷன் சரியாக சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷனை சட்டம் பயன்படுத்துதா இல்ல கான்ஸ்டிடியூஷனை மீறி சட்டம் போட்டாங்களான்றத பார்க்குற ஜுடிஷியல் ரெவ்யூவும் இருக்கு. இது அதிகபட்சமானது. இப்போ பொதுநல வழக்குன்னு சொல்லிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் மேல உங்களுக்கு இருக்க கோபத்துல, இப்போ உங்களுக்கு நடைமுறை ரீதியாக பார்ப்போம். எந்த ஒரு கட்டடமும் நாம கொடுக்குற ப்ளூ பிரிண்ட் படி கட்டப்படுவது இல்லை. அது என்ன காரணமோ எனக்கு தெரியல. அது என்ன மனோநிலையோ நமக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடு கட்டணும்னா போட்டு கட்டணும். ஆனால் ஏதோ ஒரு வயலேஷன்றது நம்முடைய இயல்பா நம்ம வச்சிருக்கோம். அப்போ எல்லா கட்டடங்களும் வயலேஷனா இருக்கு. ஆனா ஒரு கட்டடத்தை நான் பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காத பொழுது உடனே ஒரு கடிதத்தை சிஎம்டிஏவுக்கு எழுதிட்டு
மறுநாள் ரிட் போட்டேன்னா அந்த கட்டடம் மட்டும் விசாரிக்கப்பட்டு இடிக்கப்படும். நல்லா கவனிங்க. அந்த நீதிமன்றத்திலே 1008 வழக்குகள் இருக்கும். வயலேஷன் சம்பந்தமாவோ மற்றதோ, சிஎம்டினா என்ன, ரெகுலரைசேஷன். ஆனா இந்த வீடு மட்டும் இடிக்கப்படும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள். இது பிஐஎல் அல்ல, ஜேஐஎல் என்கிற ஒரு விமர்சனமும் வந்துவிட்டது. ஜட்ஜஸ் இன்டரஸ்டட் லிட்டிகேஷன். அப்படிதான் இந்த நீதிபதி கையாளுறாரா? வாங்க, நான் சொல்ல கேள்வி இல்லாமலே பதில் வரும். நான் சொல்ல வர்றேன். ஜட்ஜஸ் இன்டரஸ்டட் லிட்டிகேஷன் வர தொடங்கிவிட்டது. என்னன்னா, ஒரு சில இந்த நடைமுறையிலேயே மக்கள் அக்கறையோடு ஒன்று வந்தா உனக்கு 1,00,000 ரூபாய் தண்டனை என்று தீர்ப்பளித்த வழக்க பார்ப்பீங்க. அதனுடைய கோரிக்கையை பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் இருக்கும். ஆனா இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், அரசை மிரட்டுவதற்கு நீதித்துறை இந்த பணி. உதாரணமா பல தவறுகள், நிர்வாக தவறுகள் தான் இதற்கு காரணம். இங்க பெரும்பாலானோர் திரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தப்பு சொல்றாங்க. நான் ரிவர்ஸா சொல்றேன். இந்த நிலை வந்ததற்கு காரணம் அரசாங்கம். இந்த நிலை ஏன்னா, உதாரணமா சென்னையில் உள்ள பூர்வ குடிகள் இருந்தாங்க. 70களில் வந்தாங்களோ என்னமோ, அவங்கெல்லாம் கூவத்தில் இருந்தாங்க, அங்க இருந்தாங்க. சென்னையை அழகுபடுத்துகிறோம் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி அவர்களை வெளியேற்றினார்கள். நல்லா கவனிங்க. சென்னையை அழகுபடுத்துங்க, அது உங்களுடைய திட்டம். ஆற்றங்கரையோரம் மக்கள் வசிக்க கூடாது என்றால் உண்மை. ஆற்றங்கரையை ஆக்கிரமித்தல் தவறு. ஆனால் வீடு இல்லாதவர்களுக்கு 50 ஆண்டுகளாக ஒருவன் சென்னையில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஏன் அங்க வீடு இல்லை? அப்ப அந்த வீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருந்ததில்லை. ஆனால் அவர்களை நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி கிளப்பி செம்மஞ்சேரியிலும் காணாத்தூரிலும் ஸ்லம்களை உருவாக்கியது யார்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நீதித்துறையும் சுதந்திரமானதல்ல, தனியானதல்ல, நிர்வாகமும் தனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து மக்கள் மீதான அதிகாரத்தை செலுத்தி வருகிறார்கள். நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு. இன்னொன்னு, சட்டமன்றத்தை அதிகமாக நம்ம விமர்சிக்கிறோம் பத்திரிகையில. முதல்வர் அமைச்சரவையை மிக மிக கடுமையாக விமர்சிக்கிறோம் யூடியூப்ல, மற்ற விஷயங்கள்ல. பிரதம மந்திரியை விமர்சிக்கிறோம். ஆனால் 3வது கட்டமைப்பான நீதித்துறையை பற்றிய விமர்சனங்கள் என்றாலே அஞ்சுகிறது அரசியல் கட்சிகள், அஞ்சுகின்றன அரசியல் கட்சிகள், அஞ்சுகின்றன பத்திரிகைகள், அஞ்சுகின்றன உங்களை போன்ற என்னை போன்ற யூடியூப் பேசுபவர்களோ அல்லது யூடியூப் நடத்துபவர்களோ. ஏன் அப்படி இருக்கணும்? ஜனநாயகத்தில் நீதித்துறையும் ஒரு தூண். நீதித்துறையில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதை ஒவ்வொரு லிட்டிகண்ட்டுக்கும் தெரியும். நாங்கெல்லாம் வக்கீலா இருந்தா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. முதல் ஒரு வழக்கு எனது சொந்த கிராமத்து வழக்கு. எனது அந்த கிராமத்துக்கு இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்குது. டு கட் இட் ஷார்ட், வரலாறுலாம் விட்டு ஒன்று சொல்றேன். எனக்கு புகார் கொடுத்தவரையும் தெரியும், புகாருக்கு ஆளாகி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் தெரியும். ஸோ ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் என்கிற முறையில் ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் என்கிட்ட வருவாங்க. ஸோ வேற வழியில் ஜாமீன். அப்போ நான் அன்னைக்கு தேதியில் 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஏதோ ஜாமீனுக்குன்னு சொல்றேன். உடனே அந்த ஜனங்க கத்துறாங்க, உனக்கு என்ன பேராசையா, இவ்வளோ பணம் தேவையா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் கேட்குற காரணமே என்னுடைய அனுபவப்படி சின்ன சின்ன சில்லறை செலவுகளை செக்ஷனுக்கு கொடுக்கணும். நான் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி தர வேண்டிய கட்டாயம். அப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னார், இளங்கோ, உனக்கு டெல்லியிலேருந்து ஃபர்ஸ்ட் நேரம் வந்துட்டு உனக்கு புரியல, உனக்குன்னு நீ கேட்கவே கூடாது, கோர்ட்டு செலவுக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வக்கீல்னா பொய் சொல்றான்னா இந்த மாதிரி பொய்கள் தான் அதிகம். அதாவது அப்போ செக்ஷன்ல இந்த செலவு முதல் சீனியர்கிட்ட போகும்போதும் ஃபைலிங்க்கு இவ்வளவு பைசா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கை அது சரியாக இருக்கிறதா என்று கண்காணித்து அதற்கு வழக்கு எண் கொடுக்கப்படும் வரை ஆயிரக்கணக்கில் செலவு செய்யும் நிலைமைதான் நீதிமன்றங்களில் நீடித்து கொண்டிருக்கின்றன.
ஊழல் தடுப்புக்கும் மற்றவற்றிற்கும் தீர்ப்பு வழங்குகிற ஒரே ஒரு நீதிபதியால் கூட இந்த நிலைமையை சீரமைக்க முடியவில்லை. ஆனால் இதை விமர்சிப்பதற்கு யாரும் தயாரில்லை. எங்களுக்கு இது லாபகரமா அமையுது. எனக்குன்னு கேட்காம செக்ஷன்ல செலவு நம்பர் பண்ணும், இவ்வளவு காசு ஆகும்னு சொன்னா மக்கள் கொடுக்குறாங்க. அதுல பாதி செலவு பண்ணிட்டு பாதி அங்க லஞ்சம் பாதி எங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு நான் தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு போலாம்ங்கிற மாதிரி அனைவரையும் அழுக்காக தவறாக வழிநடத்தும் கூடமாக நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது எங்க விமர்சிக்கிறது? யார் விமர்சிக்கிறது? பத்திரிகை துறையும் விமர்சிக்காது. ஒவ்வொரு பத்திரிகை துறைக்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அரசியல் கட்சிகள் விமர்சிக்காது. ஒவ்வொரு அரசியல் கட்சியில் உள்ளவர்களுக்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அது ஊழல் வழக்கோ சொத்து வழக்கோ வேறு எந்த வழக்கோ. அப்போ என் மீதே ஒரு வழக்கு இருக்கட்டும், ஆனாலும் நேர்மையான ஒரு விமர்சனத்தை நான் வைக்க இயலாத அளவுக்கு இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தை விட அமைச்சரவையை விட நீதிமன்றம் கொடூரமானது என்றுதானே பொருள். சரி, இப்போ வருவோம். இந்த மாதிரி வழக்குகளில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நீதிபதி ப்ரொசீஜரல் வயலேஷன் செய்கிறார், ரிட் ரூல்ஸை மீறுகிறார், போர்ட்போலியோவில் தனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை அரசு சார்பாக நியமிக்கப்பட்டு மக்களின் வரிப்பணத்தில் மாதந்தோறும் பணம் பெறக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன செயல்பட்டார்கள்? இந்த ஸ்க்ரூட்டினி நம்ம கேட்கணுமா இல்லையா? அட்வொகேட் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ கான்ஸ்டிடியூஷன் அட்வொகேட் ஜெனரல் ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லுது. அப்படின்னா சட்ட ரீதியாக பல விதத்தை வளர்ந்து பல ஏஏஜிக்களை நியமித்துக் கொண்டார்கள் தமிழ்நாட்டில். அதை விட இன்னொன்னு கேட்டீங்கன்னா, குற்றவியல் வழக்குகளுக்குன்னு ஒரு ப்ராசிக்யூட்டரை தமிழ்நாடு மட்டும்தான் வச்சிருக்கு. நீங்க கர்நாடகால ஜெயலலிதா வழக்கு நடந்த போது ஒரு ஏஜி இருந்தார் பாத்தீங்களா? அவர் பேர் இப்போ நினைவுக்கு வரல எனக்கு. அவர்தான் கிரிமினலுக்கும் சரி சிவிலுக்கும் சரி ரிட் ஜூரிஸ்ட். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர். கான்ஸ்டிடியூஷன் ஒரு அரசுக்கு ஒரு போஸ்ட் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஆனா தமிழ்நாடு குற்றவியல் வழக்குக்குன்னு ஒரு தனியா ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. அந்த குற்றவியல் வழக்கு இந்த ஏன் ஒரு ஆள் இவ்வளவு தவறு செய்ய முடியுது கண்ணுக்கு தெரிஞ்சுன்றதுக்கு நான் சொல்ல வர்றேன். நான் சொல்றது ஒரு டீப்பா போகும். என்னன்னா, இவ்வளவும் எல்லாருக்கும் தெரியுது, நீங்க என்னென்னலாம் தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் அது உள்ள இருந்துதான் உங்களுக்கு வரேன். நீங்க என்ன கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் இப்ப பரமசிவன் கழுத்தின் பாம்பு. நீ கழுகாக இருக்கலாம், ஆனால் நான் இருப்பது அரசமைப்பு சட்டம் என்கிற பரமசிவனின் கழுத்தில் பாம்பாக அமர்ந்து விட்டேன். இந்த கழுகு என்ன ஒன்றும் செய்யாது என்கிற எண்ணம். இதெல்லாம் அது போன்ற நீதிபதிகளுக்கு ஒருத்தரா இருக்காங்க. நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க. இவருக்கு முன் இருந்தவர்கள் நான் பல வழக்குகளை எடுத்து சொல்வேன். நீங்க ஏற்கனவே சுட்டி காட்டுறீங்க. அதாவது வெங்கடேஷ்ன்ற ஒரு நீதிபதி இளைஞர் ஒரு 18 கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் செக்ஸ் வீடியோ பாத்துட்டாருன்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. இப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த நீதிபதிக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இல்லையா? அப்ப அது போல இப்ப இந்த கடிதத்தின் மூலமாக எச்சிலை விவகாரத்திலையும் இதுக்கு இயலாது. நல்லா தெரிஞ்சுங்க. திராவிட இயக்கம் செய்கிற தவறே தாங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் விட்ட இடத்தில் வேறு ஒருவரிடம் பழுத்தல்றாங்க. இதுக்கு ஒரு ஜோக் சொல்லிடுறேன். ஓஷோவுடைய ஜோக் ஒன்று சொன்னா உங்களுக்கு இது புரியும். ஒருவருடைய மனைவி காணாமல் போயிட்டாங்க. அவர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் புகார் கொடுக்குறார், என் மனைவி காணாமல் போயிட்டாங்க, தேடி கொடுங்கன்னு. அந்த போஸ்ட்மேன், ஐயோ பாவம் பொண்டாட்டி இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி, ஐயா வாங்க இங்கே உட்காருங்க, என்ன பிரச்சனை, கண்ணீர் கதையெல்லாம் கேட்டு, புகார் இங்கே கொடுக்கக்கூடாதுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணுங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், தெரியுங்க, போன முறை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னார். அது போன்று நியாயமான எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்காமல், ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அமைப்பின்படி எங்க அடிக்கணும்ன்றீங்க, எங்க அடிக்கணும்னு சொல்றீங்க? கோர்ட்ல அடிக்கணுங்க, வழக்குல அடிக்கணும், வழக்குல அடிக்கணும், வாதத்துல அடிக்கணும்.
இப்போ ஒருவர் கூட இப்போ இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு உண்மையே தெரியுது. ஏப்ரல் 29 இந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது. ஏப்ரல் 30லேயே விசாரணை எடுத்துக்கொண்டு தீர்ப்பை ரிசர்வ் செய்து 17/5 வெக்கேஷன்ல கொடுக்கிறார். இதுல இன்னொரு வயலேஷன் என்னன்னா, ரிட் செக்ஷனை 2ஆ பிரிச்சிருக்காங்க. கிரிமினல் சைடு வருது அப்படின்னா போலீஸ் தலையிட்டால் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ போலீஸை சேர்த்து இதுக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனால் போலீஸ் பதில் மனு போடுறதுக்கு நேரம் கொடுக்கலன்னு அதாவது நீதிமன்றத்திற்குள்ள நடைமுறைகளில் உள்ள பல பிழைகளை அவர் எடுத்து காட்டுறார். மின்னம்பலத்தில் அந்த வீடியோ இருக்கு. அதுல அந்த கோர்ட்டுக்குள்ளார நடக்கிற பல விஷயங்கள். ஏன்னா இப்போ மதுரையில நாம இல்லை, அந்த நீதிமன்றத்தில் இல்லை. ஆனால் எங்க அடிக்கணும்னு கேட்டீங்கல்ல, எங்க அடிக்கணும்னா வழக்கறிஞர்களில் இருந்து எதிர்ப்பு கிளம்ப வேண்டும். வழக்கறிஞர்கள் இப்போ என்னை போன்ற வழக்கறிஞர்கள் இது போன்ற சமூக அநீதி தீர்ப்புகள் வரும்பொழுது கண்டிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவர் முன்னாடி ஆஜராகும் பொழுது எனக்கு ஆர்டர் போட மாட்டாரு, அப்ப எனக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்றால் சுதந்திரம் ஏதையா உனக்கு? அப்ப நீ ஒரு சுதந்திர நாட்டின் வழக்கறிஞர் அல்ல. அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதன் எடுத்துக்காட்டு இது. பாருங்க, ஆல் இண்டியா லாயர்ஸ் யூனியன் ஒரு அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிபிஎம். அவங்க பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க கோர்ட்ல. இப்ப இருக்கிற இடமே தெரியல. வேர் ஹேவ் தே கான் டு? ஒரு பிடி தினகரன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆகக்கூடாது என்று தலப்பாகட்டே வேலை பார்த்தவங்க. அதன் மூலமாக சதாசிவம் அவர்கள் தலைமை நீதிபதியாக வருவதற்கு வழிவகுத்தவர்கள். கரப்ஷன் நீங்க ஒரு நபரிடம் காட்டாதீங்கன்ற நிர்வாகத்துல வழக்கறிஞர்கள் சொதப்பலானதால், வழக்கறிஞர்கள் கரப்ட் ஆனதால், வழக்கறிஞர்கள் சாதிய ரீதியாக தெரிவு செய்து கொண்டு பார் கவுன்சிலை நடத்துவதால் இந்திய அரசியல் அமைப்புக்கும் மரியாதை போச்சு, திராவிடியல் சிந்தனைக்கும் மரியாதை போச்சு. அப்போ யார் வேண்டுமானாலும் ஏறு விளையாடலாம் என்கிற நிலைமை. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சாதாரண விஷயம் தான், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. செந்தில் பாலாஜி ஒரு மனு போடுறார் ஜாமீனுக்கு. 48 மணி நேரம் அரசு ஊழியர்லனா நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்களா, இவர் எப்படி மந்திரியா இருக்கலாம்னு ஒரு நீதிபதி கேட்டாருன்னு சொன்னார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதே போன்ற விஷயத்தில் முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னார். ஸோ தமிழ்நாடு அரசு சட்டத்துறையில் நீதிமன்றத்தில் சரியாக இல்லை. கட்சிக்கார 2 விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு தேங்கி இருக்கு, நல்லா கவனிங்க. ஒன்று, கல்வித்துறையில இன்றைக்கு துணைவேந்தர்களை வைத்துக்கொண்டு புதிய பாடத்திட்டம் தான் நல்லது, உங்க பாடத்திட்டம் மோசம், உங்களுக்கு வேலை கிடைக்கல என்று துணைவேந்தர்களை ஆடு மாடுகளை மேய்ப்பது போல் மேய்த்து கொண்டு இருக்கிறார் ஆளுநர். ஸோ உயர்கல்வியில் ஆய்வுத்திறன் இல்லாத தன்மையும் கேள்வி கேட்கும் திறனை ஊக்குவிக்காத தன்மையும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக பல்கலைக்கழகங்களும் அதிகாரமற்ற ஒரு நபரின் அதிகார மிரட்டலுக்கு அணிபணிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேளுங்க. கடந்த 50-60 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதான் நடக்குது. நேற்று வரைக்கும் சினிமா நடித்தவர் கொண்டு போய் செனட் மெம்பராக போடுவாங்க யூனிவர்சிட்டியில். நீங்க கட்சிக்காரர் போடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, அவருக்கு அந்த துறையில் சிறப்பம்சம் இருக்கிற ஆளையா நீங்க வச்சிருக்க கூடாது. செனட் மெம்பரா திமுக ஆள போடுறதையோ அண்ணா திமுக ஆள போடுறதோ எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் ஒரு கல்வியாளரா இருந்தால் என்ன? ஏன் ஒரு கல்வியாளரே உங்க கட்சியில் இருக்க மாட்டாங்களா? ஒரு ப்ரொஃபஸர் பிஹெச்டி படிச்ச ரிசர்ச்சரே உங்ககிட்ட இருக்க மாட்டாங்களா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அங்க போய் உட்காரணுமா? அரசியல் செய்பவர்கள் தான் அங்க உட்காரணுமா? அவங்களுக்கு ஏது நேரம்? இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் செனட் உறுப்பினர்கள் யார் யார்? அப்போ ஒரு கல்வி திட்டத்தை, கல்வியை தீர்மானிக்கும் பொழுது அவங்க என்ன இன்டர்வென்ஷன் கொடுக்க முடியும்? என்ன இன்டர்வென்ஷன் கொடுக்க முடியும் சொல்லுங்க. அப்ப எப்படி அந்த பல்கலைக்கழகங்கள் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தை மீறி தங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறார் அப்படிங்கிற கேள்வியை எப்படி எழுப்ப முடியும்? இன்னைக்கு பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய, காசாவில் நடக்கக்கூடிய இன அழிப்பு போரை எதிர்த்து
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மாணவர்கள் போராடுறாங்க. அதில் சில மாணவர்களை இடைநீக்கம் செய்வதை எதிர்த்து தாங்கள் பட்டம் வாங்கும் பொழுது அந்த பட்டத்தை புறக்கணித்து விட்டு அவர்களுக்கு ஆதரவாக மேடையில் உரையாற்றுகிறார்கள் மாணவர்கள். ஆனால் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அசிங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. வேந்தர் என்று சொல்லிக்கொண்டு அதிகாரமற்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆளுநர் ஆட்டம் போட்டு கொண்டு திரிகிறார். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு மாணவர் அமைப்பு கூட அதை கேள்வி கேட்க முடியவில்லை. இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை திராவிடர் கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறது. திராவிடர் கழக வழக்கறிஞர்கள் என்ன செஞ்சாங்க? பெரியார் திடலில் கூட்டமிடுவதை தாண்டி அவர்கள் செய்த வேலை என்ன? இப்போ அதிகாரத்தை சுவைப்பதற்காக மட்டுமே பெரியார் பயன்படுத்தப்படுகிறார், அம்பேத்கர் பயன்படுத்தப்படுகிறார். ஆனால் அவர்கள் எந்த காரணத்திற்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தார்களோ அந்த உள்ளுணர்வை நாம் எடுத்துக்கொள்ளாததனால்தான் இந்த தைரியம் வருது. எங்க கோர்ட்ல இப்படிப்பட்ட தீர்ப்புகளை சொல்வதற்கு ஒரு கூச்சம் வேணும். நாளைக்கு அதாவது கோவப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு ஒரு இது கோபம் அல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொன்னார், அது மாதிரி. அதாவது அநியாயமான ஒரு விஷயம் வரும்போது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நீதிமன்றத்தில் எச்சில் இலையில் உருளுவது இறை நம்பிக்கையின் ஒரு வழிபாட்டு முறை, அதை தடுக்கக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா அது எவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு சிந்தனை போக்குள்ள நீதிமன்றமாக இருக்கும். எச்சில் தாங்க பல நோய்களுக்கு காரணம். முத்தம் கொடுத்தா எய்ட்ஸ் வருதுன்றான், கொரோனா வருதுன்றான், உருள்றான்ற. எப்படி தமிழ்நாடு பெரியார் பூமி பெரியார் பூமின்னு தயவு செய்து சொல்லாதீங்க, ஏமாத்துறீங்க. இது சாதிய பூமி. உங்களுக்கு பார்ப்பனர்கள் 3%, பிற்படுத்தப்பட்டவர்கள் 97% என்கிற ஒரே அரித்மெட்டிக் தான் சனாதன எதிர்ப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதே ஒழிய சுயமரியாதையும் பகுத்தறிவும் கொண்ட பெரியார் அல்ல உங்கள் பெரியார். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று சொன்ன திராவிடர் கழக பெரியாரைத்தான் நீங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வுகளான சுயமரியாதையும் பகுத்தறிவும் கொண்ட சயின்டிபிக் டெம்பரை வளர்க்க வேண்டும் என்று ஒரு அரசமைப்பு கடமையாக சொல்லக்கூடிய அந்த பெரியார் காணாமல் போய்விட்டார். அதுதான் இன்றைக்கு இருக்கிற வேதனை. இன்றைக்கு இருக்கிற நீங்க பெரியார்னு வந்தாங்கன்னா ஒரு எஃபிமிசம் சாதி, அம்பேத்கர்னு வர்றாங்கன்னா ஒரு எஃபிமிசம் சாதி. எதனால? அந்த உணர்வு ரீதியாக எனக்கு வாக்குகள் கிடைக்கும், பணி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். ஆனால் அந்த அம்பேத்கர் உணர்வு என்பது இந்த தீர்ப்பில் எங்கு சென்றது? எத்தனை அம்பேத்கர் அமைப்புகளில் வழக்கறிஞர் சங்கங்கள் இயங்குகின்றன? எத்தனை பிற்படுத்தப்பட்ட சாதியின் பெயரால் நீங்கள் வாக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ ஒரே ஒரு பார் அசோசியேஷன் கூட இதுக்கு மீட்டிங் போடல. எல்லாருக்கும் ஒப்புதலா? எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இது ஒப்புதலான்னு நான் கேட்கிறேன். ஆமான்னா ஆமானாவது தயவு செய்து சொல்லிட்டு போங்க, நான் தனிமையாவது இருந்து தவறுன்னு சொல்றேன். சோ இந்த இரட்டை வேடம், பெரியார் என்று சொல்லிக்கொண்டு 95% நாங்களும் உங்களை போன்றதான் சொல்லுவது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. எனக்கு அபரிமிதமாக அதீதமாக அளவுக்கு மீறி இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த தீர்ப்பிற்கு தமிழக அரசின் டாசிட் சப்போர்ட் இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது. இந்து அறநிலையத்துறை அமைச்சரின் செயல்பாடும் இதுவரை நடந்து கொண்ட விதமும் எனக்கு அந்த சந்தேகத்தை எழுப்புகிறது. பாருங்க, 2015 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை, சரிங்களா? இல்லை. அன்றைக்கு இருந்த அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் போல. அப்போ திமுக அன்றைக்கு இருந்த அரசை ஒரு குறிப்பிட்ட சாதியின் அரசாக, பெரியார் கொள்கைக்கு எதிரான அரசாக தான் சித்தரிக்கிறீங்களே. அவங்க ஆட்சியில தடை வந்தது, அவங்க வெரி குட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தடையை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒன்று உங்களுக்கு திறன் இல்லை,
அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை, அல்லது நிர்வாகத்தில் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை, தேர்தலில் மட்டும் கவனம் செலுத்துகிறீர்கள். உங்களுடைய ஆன்டி பிஜேபி என்பது ஒரு வாக்கு சேகரிக்கும் மந்திரமே தவிர சமூக மாற்றத்திற்கான மந்திரமோ தந்திரமோ இல்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒரு அட்வொகேட் அசோசியேஷன்ல பலமுறை போய் இப்படிப்பட்ட விஷயங்களை தீர்மானமாக எழுதுங்கள், இப்படி நடக்கக்கூடாது, நம்ம சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்ல வரணும், அப்பதான் நம்ம இது சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போனாலும் ஆல்ரெடி நம்ம இதை ரைஸ். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு அட்வொகேட் அசோசியேஷன் மீட்டிங் இது பற்றி நடந்திருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? எல்லாமே பொங்கல் விழா, தமிழ் விழா, கபடி விழா, கால்பந்து விழா, இதற்கு அட்வொகேட் அசோசியேஷன். இதெல்லாம் தரமே அல்ல. அதாவது அட்வொகேட்ஸ்னா யாருங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை செக்ல வைக்கிற ஒரு ஜுடிஷியரியில் ஒரு அங்கம். அப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் நீதிமன்றத்துல தெரியுது. ஜிஎஸ்டி சரியில்லைன்னா வழக்கு நடக்குது, போட்ட சட்டம் சரியில்லைன்னா வழக்கு நடக்குது. அப்போ இந்த வழக்கின் தன்மைகள், அரசாங்கம் என்ன சொல்லுது, மக்கள் என்ன சொல்றது, எல்லாமே அங்கு தெரிய வருது. இப்போ வழக்கறிஞர்கள் ஒரு நிர்வாகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமையில் வழக்கறிஞர் சங்கங்கள் இல்லை, வழக்கறிஞர்கள் அதுக்கான தரத்தில் தன்னை வளர்த்து கொள்ளவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் எச்சிலிலை தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. எச்சிலிலை தீர்ப்புகள் தொடர்கின்றன. இல்லாவிட்டால் அதே நீதிபதி சொல்லுவாரா, அதிகாரம் படைத்த 2 பேர் என்னை பார்த்தாங்க, இப்படி கேட்டாங்க, அதனாலேயே நான் வேற மாதிரி தீர்ப்பு சொன்னேன். அதுவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆல்சோ an இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படி என்பதால் வேண்டுமென்றே 2 பேர் வந்திருக்கலாமே. நீங்கள் இப்படி டச் பண்ணா அப்படி போவீங்க, பெண்டுலம் மாதிரி ஆடுவீங்கன்னு தெரிந்திருந்தால் வேண்டுமென்றே இந்த தீர்ப்புக்காக 2 பேர் வந்திருக்கலாமே. உதாரணமா நான் சொல்றேன், அந்த 2 பேர் அதிகாரம் படைத்த காவல்துறை அதிகாரிகள்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த நபருக்கு காவல்துறையிலிருந்து தான் தகவல்கள் வருகிறது என்பது பொதுவெளியில் பேசப்படுகிற பேச்சு. ஸோ சினிமாவில் வர்ற த்ரில் கதையில் வர்ற மாதிரி அவரை சார்ந்த 2 அதிகாரிகளே வந்திருக்கலாமே. இவரை போய் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு நேர்மாறாக செய்வாருன்ட்டு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, அதிகாரம் படைத்த நபர்களை எந்தவித காரண காரியமும் இல்லாமல் நீதிமன்ற நாளில் விசாரணைக்கு முன்பு சந்திப்பது ஏன்? ஏன்? அப்போ இதை மட்டும்தான் வெளியில வந்தது. அப்ப தினசரி எத்தனை பேரை சந்திக்கிறீர்கள்? ஏன் சந்திக்கிறீர்கள்? நிர்வாகமும் ஏன், நீயும் ஏன் கூவி குலாவறீங்க? நான் நீதித்துறையை கேட்கிறேன், இது கண்கூடாக பார்க்கிறேன். நான் டிஃபென்ஸ் சைட்ல ஆஜரானவங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக ஆஜரானால், ஆனால் தொடர்ந்து ப்ராசிக்யூட்டரும் நீதிபதியும் ஒன்றாக இருப்பார்கள். ப்ராசிக்யூட்டரும் நீதிபதியும் ஒன்றாக பேசிக் கொள்வார்கள். அப்போ எப்படி என்னுடைய வழக்கு நிறைவேறும்? என்னதான் இருந்தாலும் மனித உறவு உங்களுக்கு ஏற்படுது இல்லை? ஒரு நாளைக்கு சேம்பரில் போய் ப்ராசிக்யூட்டரால் ஜட்ஜை பார்க்க முடியும், இல்லை இவர் கூப்பிட்டு அனுப்புவார், நீ இது மாதிரி பேசுன்னு சொல்லுவார். அதாவது ஒரு ஒழுங்கீனத்தன்மையின் உச்சத்தில் நடைபெறுவதற்கு காரணம் அரசாங்கம் நடக்கும் விதம். அரசாங்கம் மக்களின் பிரதிநிதி. அப்போ மக்களின் ஆர்வத்தில், மக்களின் அக்கறையில் ஒரு நிர்வாகம் செயல்படாத பொழுது நீதித்துறை இப்படித்தான் செயல்படும். பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.